கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருஷம் அமைஞ்சே தீரும். ஏன்னா பல கன்னிராசிக்காரர்கள் 10வது இடத்துல குரு வந்ததுலேருந்து இந்த வேலை சம்மந்தமான விஷயங்களில், பணம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய அழுத்தங்களை அனுபவிச்சாங்க. கன்னி இலகன மனசுங்க. அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்ற குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கடைசியில் பாவியா நின்னது இவங்க தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை சார், அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல, கஷ்டப்பட்டதுக்கான முழு பலன் கூட எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்லாம் கன்னிராசி பல நாட்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. பட் கவலையப்படாதீங்க. 10ல் குரு இருந்து நீங்கள் இழந்தவை அத்தனையும் 11ல் லாபத்தில் குரு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு நிகர மடங்கு கிடைச்சே தீரும். அதில் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடவுள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாருங்க. பண வரவு இந்த வருஷத்தில் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த லாபம் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த பல சிக்கல்கள் 7ஆம் இடத்து உச்சகுரு பார்வையால் அவர்களுக்கு சரி செய்யப்படும். கல்யாண வயசுல இருக்கேன் சார், எங்களுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் மனதிற்கு பிடித்த விரும்பிய திருமணங்கள் கைகூடி வரும். ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் பார்த்து அந்த அலைன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துச்சு சார், தட்டி போயிடுச்சு, ஆனால் அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேர் பேசிட்டோம் பழகிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் திரும்ப அந்த வரனோடு இவர்கள் இணைவதற்குரிய காலத்தை ஆண்டவன் ஏற்படுத்துவார். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் யாராவது கன்னிராசியில இருந்தீங்கன்னா அவங்க ஒன்றிணைந்து சேருவதற்குரிய காலகட்டத்தை கடவுள் இந்த பீரியட்ல ஏற்படுத்த போகிறார்.